குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், மசால் வடை, வெங்காய தயிர் பச்சடி, லட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டார் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு 60வது பிறந்த நாள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவுக்கு வந்து நாளைக்கு வந்து 60வது பிறந்த நாள். அக்காவுக்கும் இந்த அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பிறந்த நாள். இவங்களுக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். இவங்களுக்கு இவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற தம்பி தங்கச்சி எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு 60வது பிறந்த நாள் கொண்டாடும் அண்ணனுக்கும் நாளைக்கு 60வது பிறந்த நாள் கொண்டாடும் அக்காவுக்கும் இன்னும் 100 பிறந்த நாள் இதே போல கொண்டாடி இன்னும் பல ஏழைகளுக்கு இதே போல அன்னதானம் செய்ய வேண்டும். அவங்க பல வருஷம் நலமோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனை வேண்டுகிறோம். வாங்க பிரியாணிக்கு காயெல்லாம் வெட்டிக்கலாம். முழு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு பாக்கி 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம் வடக்கி. வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நல்லா பசுமையாக இருக்கா? நல்லா பசுமையாக நல்லா இருக்குது. நல்லதாக வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூட பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த அடுப்பில் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அது கூட புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா மல்லியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா குலைவை வேகட்டு மூடி வச்சிடலாம். மசால் வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு. எல்லாம் கலந்துக்கிட்டு காமிக்கிறேன். பிரியாணிக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். தயிர் சாதத்துக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். என்ன நடக்குது? எப்போ உடச்சிக்கிறேன் தம்பி சமையலுக்கு. விறகு தீர்ந்துட்டு போல இருக்கு. விறகெல்லாம் தீர்ந்துட்டு இன்னும் 2 நாளையில் விறகு வெட்ட ஆரம்பிக்கணும். சரி சரி சரி. இன்னும் 2 சமையலுக்கு தான் இருக்குது நமக்கு விறகு. விறகுலாம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் ஆகுது பேட்டி. ஆமாம் ஆமாம். 1 வருஷம் வரையும் வருது. காட்டுக்கிறவனால மற்ற மரமெல்லாம் மடிச்சு போயிருக்கும். நேரம் உள்ள அடிச்சு கொட்டியிருக்குங்க. ரே என்ன தண்ணிட்டாது? வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வந்துடுச்சு. இது கூட கேரட் பீன்ஸ் 2ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சாதம் செய்யறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு வடை போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதில் வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்ட்டு உங்கள் 2 பேரும் வந்து பார்த்து சொல்ல போகிறாங்க. இதாங்க சாப்பிட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வடை போடணும். வடை பேர் என்ன? மசால் வடை. ஒரு வடை சுட்டு கொடுத்தாங்க. வடை நல்லா சூப்பராக பிரமாதமாக திங்கிறதுக்கு நல்லா ருசியாக இருக்குது. ஆனால் உப்பு மட்டும் லேசாக போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போடுங்க. வடையெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி கூடவே தயிர் எலுமிச்சம்பழ சாறு 2ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம்.
எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கொதி வரட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். சூப்பரா வடை வந்துகிட்டு இருக்கு. பிரியாணி நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி தாளிச்சுக்கலாம். பாருங்க மசால் வடை எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பொருள்னு பாருங்க, சவுண்டு இப்போயே இப்படி கேட்குது பாருங்க. கலக்கலான்னு சவுண்டு கேட்குது பாருங்க. மூடி வச்சு இப்போ தம் போட்டுடலாம் பிரியாணி. தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டே சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம். பிரியாணி தான் போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்ன உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். தயிர் சாதத்துக்கு வந்து தாளிப்பா முன்னாடி சேர்த்துக்கலாம். அது கூட உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தயிரும் சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலை, கேரட்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது தம்பி. தயிர் சாதத்தை பாருங்க. திருப்பூர் வேலன் ஹோட்டல் தயிர் சாதம் மாதிரி இருக்குது. ஏன்னா அதான் ஃபேமஸ் நாங்கள். திருப்பூருக்கு ஃபேமஸ் வேலன் ஹோட்டல் தான் தம்பி தயிர் சாதத்துக்கு. ஆனால் தயிர் சாதம் எவ்வளோ நாங்கள்? தயிர் சாதம் ரொம்ப கம்மி தான் தம்பி. 300 ரூபா தான். உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை வேக்காடு வந்துச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள்லாம் இருக்குது. இப்போ கலந்துக்கிட்டு காமிக்கிறோம். பாருங்க வெஜிடபிள் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடித்த தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. ஆவி பறக்கும் தயிர் சாதத்துக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியா இருக்கு. தயிர் சாதம் வெஜிடபிள் பிரியாணிக்கு ஏற்ற மசால் வடை ரெடியா இருக்கு. வெஜிடபிள் பிரியாணிக்கு ஏற்ற வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த லட்டு ரெடியாக இருக்குது. அது கூட பாக்கெட் தட்டில் ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடுல கார்ல ஏற்றிடலாம். இப்படியே கொஞ்சம் இப்படியே அப்படியே போய் நான் மேலே போய்க்கிறேன். வச்சு தூக்கணும். எல்லாம் கார்ல ஏற்றியாச்சு. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். தம்பியோல நீங்க சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கத்தாரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா அண்ணா உங்களுக்கு தான் வந்து பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. எல்லாருமே சாப்பாடு வாங்கிங்க. உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பிள்ளையோ எவ்வளவு ஆர்வமா சிரிப்போட இருக்கிறாங்க பாருங்க. இப்ப அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. தம்பி ஜாலியாக இருக்கா? இதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துடலாம். கொஞ்சம் சாப்பாடு கம்மி பண்ணி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்ல. அம்மா வந்து நிக்கிறாங்களா? தம்பி தம்பி
லட்டு சாப்பிட்றீங்களா? போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து குடியரசு தினம், அதனால குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்து 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 கொண்டு போங்க. பார்த்து பார்த்து. எழுபது குழந்தைங்களுக்கு வந்து பாகுத்தட்டுல சாப்பாடு கொடுத்துட்டோம். இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 10 பேரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். இந்தாங்க. இன்னைக்கு சிறப்பா ஒரு 70-80 குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ணா அக்கா, அவங்களுக்கு தான் வந்து பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவங்களுக்கு என் குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.